ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி. இன்றைக்கி ஆடி வெள்ளியில் சாமிக்கு வீட்டில் குலதெய்வ பூஜை வச்சேன். அதுக்கு முன்னுக்கூட்டி என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக வியாழக்கிழமை என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். பூ உதிரி பூவாக வாங்கினேன். அதில் பார்த்தோம்னா நிறைய கழிவு பூ தான் அதிகமாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக மொட்டு தான் நிறையா இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 3 முளை கிடச்சிது. நான் கையை வச்சே தொறுத்துட்டேன். இங்கே உள்ள தொறுக்கிறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தொறுத்தா நல்லா இருக்குன்ட்டு ஒரு 100 ரூபாய்க்கு கேட்டேன், தந்தாங்க. அதனால் அதை வச்சு நல்லா இருக்க பூவெல்லாம் தொறுத்தாச்சு. இது மெயினாக கலசத்துக்கு வைக்கிறது. அப்புறம் நைட்டே விளக்கு எல்லாமே கழுவி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா வியாழக்கிழமை நான் விளக்கு பொருத்துவேன். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு குளிர வச்சதுக்கப்புறம் தான் நைட்டு தான் க்ளீன் பண்ண முடியும். அப்போ தான் வெள்ளிக்கிழமை காலையில் பூஜைக்கு ரெடியாக முடியும். சில டைம் நம்ம வெள்ளிக்கிழமை காலையிலையும் ரெடி பண்ணலாம். ஆனால் என்னால் முடியாது அப்படிங்கிறதுனால நான் முந்தின நாளே பண்ணிடுவேன். அப்புறம் புது விளக்கு எல்லாமே நான் மாற்றிட்டேன். இதுக்கு முன்னாடி உள்ளது ரொம்ப நாளாக இருந்துச்சு. கொஞ்சம் எண்ணெய் பிஸ்காவும் கொஞ்சம் கருப்பாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் மாற்றிடுவேன். ஸோ முந்தின நாள் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. மெயினாக அரிசி மெயினாக வாங்கியிருக்கணும், பச்சரிசி. அதையும் வாங்கியாச்சு. சாமிக்கு பூ ரொம்ப முக்கியம். ஒரு 11 ரூபா காயினும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ இனிமேல் மழை காலங்கிறதுனால எங்கே குளிர் இருக்க தான் செய்யும். அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சு தான் ஆகணும். படுக்கிறதுக்கு பார்த்தானா க்ளீன் பண்ணி படுக்கிறதுக்கே 11:30 கிட்ட ஆகிட்டு. ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்ல. அதுக்கப்புறம் காலையிலே 4 மணிக்கு ஒரு அலாரம் 4:10க்கு வைப்பேன். அன்றைக்கி பார்த்து எனக்கு 3:45க்கே முழிப்பு வந்துட்டு. அப்புறம் ஒரு 4 மணிக்கு எந்திரிப்போமான்னு எந்திரிச்சேன். அப்புறம் ஒரு 4:10க்கு எந்திரிப்போமான்னு எந்திரிச்சேன். கரெக்டாக எந்திரிச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரு 4:30க்குள்ளே பூஜை ரூம் கிட்ட வந்துட்டேன். வந்த உடனே பொட்டு வைக்கிறது தான் வேலை. நேற்று எல்லாமே கழுவி வச்சாச்சு. ஸோ பொட்டு வச்சாச்சு. வரிசையாக பொட்டு வச்சு அந்த பூஜை ரூம் வாசலில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா எனக்கு இந்த ஒர்க்குமே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடும் பொட்டு வச்சு எல்லாம் பண்ணுது. ஏன்னா அதுக்கப்புறம் கலசத்துக்கு வேறு தனியாக பண்ணணும். எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் லாஸ்ட்டு தான் கலசத்தை தூக்கி வைப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு விளக்குக்கெல்லாம் வச்சுட்டு பொட்டு ஃபோட்டோக்கும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கலசத்துக்கு பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றணும். அப்புறம் திரி போடணும். அப்புறம் பத்தி தனியாக, சூடம் தனியாக, சாம்பிராணி தனியாக எடுத்து வைக்கணும். ஸோ அந்த வேலை ஒரு சைடில் தனியாக போயிட்டுருக்கு. இந்த பூஜைக்கு 4 மணிக்கே எந்திரிச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா வாரத்தில் ஒரு வாட்டி தான். நான் முக்கால்வாசி பூஜைன்னா எந்திரிச்சிருவேன். அதே மாதிரி ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னாலும் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். மற்ற நாள்லாம் கொஞ்சம் எந்திரிக்க கஷ்டப்படுவேன், சோம்பேறித்தனப்படுவேன். அதுவும் மழை டைம் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பூஜை பண்ணணும்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா அந்த டயத்துக்கு நான் எந்திரிச்சிருவேன். இப்போ நான் இந்த பூஜை போடுற காரணமே என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த மாதிரி பூஜை பண்ணி அவங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பூஜை பண்ணுறதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை ரூமை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டையுமே பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது, எனக்கு நல்லா பலன் கொடுத்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு அது பழிச்சா ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு நினைப்பேன். இதை நிறைய பேர் பண்ணவும் செஞ்சுருக்காங்க, யூஸும் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பூஜையை பற்றி நான் சொல்கிறேன். இதுக்கு தனியாக ஒரு அகல் விளக்கு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு கலசம் வச்சுக்கணும். கலசத்துக்கு மேலே ஒரு வெங்கலம் இல்லைன்னா ஒரு மண்ணாலான மூடி மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்க வைங்க. கலசத்தை அந்த முனி இருக்குல்ல, அதில் பூ கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே பச்சரிசி போடணும். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். பேசிக்காக தேவையானது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கணுமா, அதெல்லாம் இப்போ வாங்க வேண்டாம். லாஸ்ட்டு 11 நாள் பூஜை பண்ண மூச்சில் லாஸ்ட் நாள் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். காலையிலே நல்லா தலைக்கு குளித்து முடிச்சுட்டு பூஜைக்கு எல்லாம் செய்யணும். ஆடி வெளியில் இந்த பூஜை பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. உடனே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன். முதல்ல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணது ரொம்பவே சிறப்பு. 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ணுறதுனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த நேரத்தில் தேவதைகள்கிட்ட நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அதை அந்த தேவதைகள் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்கழி மாதம் காலையில் எந்திரிச்சு சில பேர் குளித்து பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையும் நான் பண்ணியிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அது நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பூஜை பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் அந்த பூஜையுமே காலையில் எழுந்திரிச்சு பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா காலையில் எழுப்பி கண்டிப்பாக பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸ்ட்ரிக்டாக. மற்றது ரொம்பலாம் நான் ஃபாலோ பண்ணதே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு கஷ்டம்னு மனசுக்குள்ளே வந்த பிறகு நான் அந்த கடவுளை தன்னாலே தேடி போயிட்டேன். நான் தேடி போனது அப்படி தான். எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை, யார்கிட்டையும் நான் கேட்கவும் இல்லை, நானே தேடி போனேன். அதே மாதிரி இந்த குலதெய்வத்துக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கடவுள் என்னை தேடி வர வச்சார்.
இது என்னென்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்து குலதெய்வம் யாருன்னு தெரியாது, எங்கே இருக்குன்னு எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. நான் எதேச்சியாக வந்து ஊருக்கு போனேன் பங்குனி உத்திரம் அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு வந்து நான் வந்து குலதெய்வம் கோயிலில் போயிட்டு நாங்கள் வந்து அன்னைக்கு தான் முதல்ல அந்த தெய்வத்தை பார்த்து பூஜை பண்ணிவிட்டு என்னோடய வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். நான் அப்போது என்ன செஞ்சேனே தெரில. எனக்கு வந்து அவ்வளோ அழுகையாக வந்துச்சு அந்த கோயிலுக்கு போகும்போச்சில். நான் அடுத்த வாட்டி வரும்போச்சில் இப்படி ஒரு சூழ்நிலையோடு வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அடுத்த வாட்டி நான் ரொம்ப ஹாப்பியான ஒரு சூழ்நிலை குலதெய்வம் கோயிலுக்கு போனேன். இந்த கலசத்துக்கு வந்து பொட்டு வைக்கணும். ஃபஸ்ட்டு சந்தனத்தால் வந்து நான் ஃபுல்லாக பண்ணிக்கிடுவேன். சிலவங்க வந்து அம்மன் வழிபடுறவங்க வந்து மஞ்சள் வச்சுக்கலாம். 5 இடத்துல பொட்டு வச்சுட்டு நாங்கள் வந்து ஐயனார் கும்பிட்றதுனால நாங்கள் பட்டை தான் போடுவோம். அதே மாதிரி அம்மன் வைக்கிறவங்க சிலவங்க பொட்டு மாதிரி வைப்பாங்க. அப்படியே நம்ம வச்சுக்கலாம் நம்ம வசதிக்கு ஏற்றாப்புல. ஒரு 11 காயின் உள்ள அரிசியை வந்து வேண்டி எடுத்து வைக்கணும். என்ன வேண்டுதோ அந்த வேண்டுதல் நினச்சிட்டு அந்த அரிசியை எடுத்து வச்சுட்டு ஒரு 11 காயினையும் வேண்டி இந்த பூஜைக்காக நான் அந்த வேண்டுதல் வைக்கேன்னு சொல்லிவிட்டு 11 காயினை 11 வாரமும் 11 ரூபா காயின் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜை முடிஞ்ச பிறகு அதை எடுத்து ஒரு மஞ்சள் கலர் துணியில் முடிச்சு வச்சுக்கணும். நான் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெண்கல தட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சுட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாமே இந்த விளக்கை வந்து கண்டிப்பாக எரியணும். அதே மாதிரி வந்து அந்த அரிசியை வந்து அடுத்த நாள் குளிச்சுட்டு எடுத்து ஒரு இடத்துல வந்து ஒரு துணியில் கட்டி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பையில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி வாரம் வந்து அரிசி உங்களுக்கு புதுசாக சேர்ந்துட்டே இருக்கும். அந்த அரிசி சேர வச்சுட்டு இல்லாத யாருக்காவது ஒருத்தங்களுக்கு அந்த அரிசியை வந்து கொடுங்க. 11 வாரமும் அந்த கலசத்தில் வந்து புது அரிசி வைக்கணும். புதுசாக 11 1 ரூபா காயின் வைக்கணும். பூ வச்சு நல்லபடியாக வந்து பூஜை பண்ணுங்கள். இதுக்கு வந்து தீபம் எல்லாமே காட்டணும். பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே வந்து காட்டணும். எல்லாமே வீட்டில் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள் சாமிக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து காமாட்சி விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குலதெய்வத்துக்குள்ள விளக்கை வந்து ஏற்றுங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எது உங்களால் முடியுதோ அதை வந்து விளக்குக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த கலசத்தை வந்து நம்ம பூஜை முடிஞ்ச அடுத்த நாளும் எடுக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு அடுத்த வாரம் தான் எடுப்பேன். அடுத்த வாரம் வியாழக்கிழமை தான் அரிசியெல்லாம் எடுத்து வச்சுட்டு காயின் எல்லாம் எடுத்து வேறு ஒரு மஞ்சள் கலர் துணியில் முடிஞ்சு வைப்பேன். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்றாப்புல பண்ணலாம். அதனால் வந்து நான் மெயினாக வந்து வியாழக்கிழமை நல்லா க்ளீனாக குளித்து எடுத்துகிட்டு என் வீட்டில் எந்த நான்வெஜ் இல்லாதனால அன்றைக்கி தான் வந்து நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி முடியுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக வந்து பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை வைங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்மளால் செய்யக்கூடிய விஷயம் நமக்கு தடைப்படுற விஷயத்த மட்டுமே முக்கால்வாசி கேளுங்க. நம்மக்கிட்ட என்ன செஞ்சால் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு வந்து இவ்வளோ கொடு கடவுளே, அது வந்து நம்மளால் சாத்தியானா நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குறது தப்பே இல்லை. நம்மளால் முடியாது, நம்ம உழைக்காமல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து ஒருத்தங்க நல்லா உழைக்காங்க, நான் அவங்களுக்கான கிரெடிட் கிடைக்கல அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம். என் புருஷன் இவ்வளோக்குள்ளே வேலை செய்க்காரு, நான் வந்து இவ்வளோக்குள்ளே வேலை செய்கிறேன், எனக்கு அந்த கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். பட் வேலையே செய்யாமல் எனக்கு வந்து இவ்வளோ பைசா கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது. வேலையே செய்யாமல் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறது தப்பு அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே தோணிகிட்டே இருக்கும். நீ நல்ல முயற்சி பண்ணுறா, உனக்கு வந்து என்ன உன் மனசில் இருக்குதோ அதை வந்து கடவுள்கிட்ட கேடு. உன்னோட செய்யக்கூடியதை வந்து கடவுள்கிட்ட கேடு. செய்ய முடியாது சொல்லிட்டு எனக்கு வந்து கடவுள் தரல, எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்து யாருமே சொல்லாதீங்க. இது வந்து நான் எப்போவுமே வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயந்தான். மனுஷனோட மனம் வந்து என்றைக்குமே திருப்தி ஆகுது. இன்றைக்கி இவ்வளோ கிடச்சிட்டுனா அதுக்கப்புறம் இன்னும் மேலே கிடைக்கணும். நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளோ திருப்தியாக கடவுள் கொடுத்தோம் அவங்களுக்கு அது காணவே காணாது. இன்னுமே அதிகமாக வேணும், இன்னுமே அதிகமாக வேணும், அந்த எண்ணம் வரும். என் கண்ணு முன்னாடியே நான் ஒருத்தங்க சொல்லதை கேட்டிருக்கேன். நல்ல வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் திருப்தி இல்லை உங்களுக்கு. அது ஏன்னா எனக்கு தெரியவே தெரியல. நானே சொல்லுவேன், எல்லாம் தான் உங்களுக்கு கிடச்சிட்டா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பேன். பட் அவங்களால வந்து திருப்திப்படுத்த முடியல. இதே மாதிரி கடவுளால் எப்படி எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை மட்டும் முதல்ல வச்சு கடவுள்கிட்ட கேளுங்க. நமக்கு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.